பார்த்து கொண்டு இருப்பது என்றால் நம்ம மைன்கிராஃப்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம ஐடி பார்த்துக்கோங்க. இருங்க, நம்ம உள்ளே போகணும். வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போயிடும். ஓகே, உள்ளே பார்த்தாச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம ஐடி. இதுங்க லோட் ஆகிட்டு. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் லோடாக முடிக்கல. வெயிட் பண்ணுங்கள், அப்படியே இருங்க. சரி, எதுக்கும் நான் வீடியோ போய் காட்டுறேன். நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்குவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுங்க ஒரு செகண்டு. இப்போ ஓகே. இதுதான் எம்ஜி தமிழன் கேமிங் ஒரு யூடியூபர். பார்த்துக்கோங்க, ராகோன்னு இருப்பார். இதான் நம்ம பேர் பார்த்துக்கோங்க. ASHIK 754547 இருப்பார். இதுதான் என் ஐடி. லேக் ஆகுது. ஓகே, இதுதான் நம்ம ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க. இதுதான் என் ஐடி. காஸ்டியூம் இப்படி தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னா இதுங்க காட்டுறேன். இந்த பெல் மாதிரி கொடுத்து அதை தொட்டால் தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். அப்படி இல்லாட்டி இந்த என் ப்ரொஃபைல் PRO அப்படின்னு இருக்கு பாருங்கள். நல்லா பார்க்கணும். PROன்னு இருக்குங்க. தொடுறேன். உள்ள போய்ட்டு பார்த்துக்கோங்க. இது என் ஐடி ஃபோட்டோ படுதா. இதே மாதிரி உங்கள் ஐடி ஃபோட்டோ வரும். கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஐடி தொட்டோடனே உங்கள் ஐடி ஃபோட்டோ வரும். இது வந்து என் ஐடி. ஓகேங்களா? என்னோடய ஐடி வந்து நான் ஃப்ரெண்டுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுறேன்னு காட்டுறேன். எனக்கு ஐடி ஃப்ரெண்டு நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரெண்டுக்கு வச்சுருக்குன்னா எப்படின்னு பார்க்குறேன். இதை நான் காட்டுறேன். 5 பேர் கொடுத்துருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு. நான் வந்து 5 பேர்த்துக்கு உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னு தெரியல, சும்மா கொடுத்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். இதுதான் நம்ம ஐடி. அடுத்து இதுக்காக நம்ம ஃபார்மிங், அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்ன குத்து மதிப்பாக அதை பண்ணியிருப்போம். சில டைம் நம்ம கிரியேட்டிவ் வேர்ல்டு போவோம், இல்லாட்டி சர்வைவலில் போவோம். வழக்கமாக இன்னும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட். வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது உள்ள போகிறக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணால் சொன்னால் ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணிடலாம். உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, சார்ஜ் வந்து 61 இருக்குது. ஓகே, இது ஓகே. சார்ஜ் 61 இருக்குது. லோட் ஆகிட்டே இருக்குது. உள்ளே போகாதா? நெட்வொர்க் இருக்கா? ஓகே, நெட்வொர்க் இருக்குது. உள்ளே போகும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இது உள்ளே போகிறக்குள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். எதுங்க கைஸ், உள்ளே போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் வாய்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். போக போக வீடியோலாம் வாய்ஸ் கொஞ்சம் பெருசாகிடும். ஓகே, 65 சார்ஜ் பார்த்துக்கலாம். நம்ம வந்து என்ன ஃபோன் வச்சுருக்கோம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஓப்போ A5s. ஓகேங்களா? நம்ம ஃபோன் வச்சுருக்கிறது. ஐயோ, இன்னும் உள்ளே போகுமா இல்லையான்னு தெரியலையே. உள்ளே போகுமா இல்லை கவுத்துருமா கேமு? உள்ளே போகல ஃப்ரெண்ட். நம்ம உள்ளே போகுமா என்னன்னு தெரியலையே. இவ்வளோ லேட் ஆகுது. என்னாச்சு? கேம் ஏதோ ப்ராப்ளமா? நெட்டு ஸ்லோவாக கிடைக்கிது ஃப்ரெண்ட். அதான் உள்ளே போக கொஞ்சம் லேட் ஆகும். என் ஐடிக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க செஞ்சால் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன். எல்லோரும் ஒன்றா ஆடலாம். ஓகே, உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோன் 2Gனால கொஞ்சம் லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன ஃப்ரெண்ட், நின்றுச்சு கேமு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். வந்துடும். கடவுளே காப்பாற்றுங்க, கேம் வந்துரு. ஓகே ஃப்ரெண்ட், லேக் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருக்குது. அதுவே பெரிய விஷயம். ஓ, டக்குனு உள்ள போகும். ப்ளீஸ் டக்குனு உள்ள போகும். அரே பாய், உள்ளே போங்க. அடுத்து நம்ம எம்சின்னு ஒரு யூடியூபர் இருப்பார். அவர் நமக்கு தெரியும். அவர் யூடியூபர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் உங்கள் இட்டாச்சி. என் பேர் வந்து இட்டாச்சி இல்லை, ஆஷிக்கு. ஆனால் நான் இட்டாச்சின்னு தான் கூப்பிடுவேன். என்னோடய இது பேர் வந்து
யூடியூப் சேனல் பேர் வந்து இட்டாச்சின்னு வச்சுருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் அந்த ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு நான் அந்த ஆப்பில் ப்ரமோட்லாம் பண்ணல. அந்த ஆப்பு சொன்னால் இந்த மாதிரி நீங்களும் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரி, அது உள்ளே போய்ட்டு கூட நான் பேசி வளவலன்னு பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணல. உள்ளே போயிருமா? உள்ளே போயிரு ப்ளீஸ். உள்ளே போகுமா? உள்ளே போகாதா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், என்ன வீடு கட்டுறது சேலஞ்ச், அமேசான் பார்க், தீம் பார்க், எல்லாம் தீம் பார்க்கும் இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணி. அமேசான் பார்க் கட்டி வச்சுருக்கேன், தீம் பார்க்கும் கட்டியிருக்கு. அது இப்போது வேறு ஐடியில் இருக்குது, நான் காட்டுறேன். இந்த ஐடிக்கு ஃப்ரெண்ட் யூஸ் மட்டும் கொடுத்தேன். இப்போ கிரியேட்டிவில் தான் இருக்குது. சாரி, கிரியேட்டிவில் தான் நான் கட்டினதெல்லாம் லேட்டாகும். பாருங்கள், ஓரளவுக்கு ஓகே. வீடு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நம்ம வீடு. இதுங்கோ மாட்டிக்க. ஐயோ, படிக்கட்டில் மேலே வரணும்னா வீடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேட்டூரில் இருக்கோம். பொய்யா பாரு எப்படி இருக்குன்னு வேல்டு. இதுதான் நம்ம வீடு. ஊற்று மதிப்பாக கட்டியிருக்கோம். வில்லேஜ் பக்கத்துலலாம் கட்டியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஃப்ரீ, இலவசம். யார் வேணால் இந்த வீட்டில் இருக்கலாம். அதனால தான் குட்டியும் கட்டாமல் பெருசாக கட்டியிருக்கேன். சப்ஸ்கிரைபர் ஆகாங்க நீங்கள் இந்த வீட்டில் வந்து யார் வேணால் விளாட்லாம். அடுத்து அண்டர் கிரவுண்டில் வந்து நீங்கள் சில பேர் நிறைய பேர் வந்தீங்கன்னா உங்களுக்காக சாப்பாடு பிரச்சனை இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. இங்கே ஃபுல்லாக சாப்பாடு இது கட்டலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே அதுதான் ஓடும். இதை பில்ட் பண்ண உடனே இங்கே நீங்கள் மைனிங் போகிறதுனா அந்த சைடு போய்க்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே போய்க்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் விளையாட நினச்சாலும் விளையாடலாம். அவ்வளோ நல்ல மனுஷன். என்னடா கிரியேட்டிவில் கட்டலான்னா நினச்சிக்காதீங்க. சர்வைவரில் கட்டினா மேலே இந்த க்ரீப்பர் வந்து நம்ம வீட்டை உடச்சிட்றான். சர்வைவரில் தான் அந்த வில்லேஜ்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அது நம்ம ஸ்பானுக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். எம்சி இந்த வேர்ல்டை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. அவருக்கு வந்து இது ஒரு பெரிய ஏதோ ரிசர்ச் யூஸ் பண்ணி இதை கட்டுறேன்னாரு ஃபார்மிங்கு. ஆனால் நம்மளே ஒரு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னு. இந்த 2G வச்சுட்டு நான் இங்கேருந்து பார்க்கும்போது இதான் நான் நல்லா ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் என் சைட்லேருந்து வந்து பார்க்கும்போது தான் தெரியும். அது லேட்டாக இங்கே பாருங்க, நான் சீடு வைக்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும். ஆனால் என் சைடு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். இப்போ புரிஞ்சுட்டிங்களா எவ்வளோ கஷ்டம்? 2G வச்சுருக்கு நண்பர்களே, வணக்கம். நானும் 2G தான் வச்சுருக்கேன். மெசேஜ் வர தள்ளுறானுங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் வேறு வச்சுருக்கோம். ஃப்ரீ ஃபயர் விளாட்னா சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் விளாட்லாம். அதுக்குன்னு 1 நிமிஷம்லாம் கேட்காதீங்க. அப்புறம் நாங்களே பாட்டு என்ன ப்ரைம், நம்ம ஐடி வந்து ப்ரைம் 4 இருக்கும். ப்ரைம் ஸ்டோரில் வந்து இறக்கி விட்டாங்க. அதனால ப்ரைம் 3 வந்துருச்சு. விளாட்லன்னு பேசாமல் ஃபார்மிங்கை பண்ணுவோம். சுற்றி காட்டில் வீடை இருங்க, சுற்றி காட்டுறேன். இங்கே வந்து எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட். சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதான் என் வீடியோ. இவ்வளோ நேரம் நான் காட்டினது இது இந்த ஃபார்மிங் தான். இந்த ஃபார்மிங்குள்ளே பண்ணணும். ஃபார்மிங்கை பண்ணலாம். எம்சிஐ சீக்கிரம் ஆன்லைன் இருந்தால் பரவாயில்ல. நம்ம அதை நைட்டு இந்த வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்தோம் சார் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு என்ன கிஃப்ட்டு வேணும்? இந்த டைம் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக இதில் போய்ட்டு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹவுஸ் கட்டுறேன். உங்கள் ஃபோட்டோ வச்சு ஹவுஸ் கட்டுறேன். இல்லாட்டி உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் வச்சு ஒரு ஹவுஸ் கட்டுறேன். அந்த ஹவுஸில் உங்களையும் கூட்டிகிட்டு வந்து இதுதான் உங்கள் ஹவுஸ்ன்னு சொல்லி காட்டுவேன். மஜக் இந்த வேர்ல்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு சாதா வேர்ல்டு தான். நம்மளும் ஒரு சர்வர் வாங்கணும். சர்வர் வாங்க வந்தால் இருக்கேன் என் கையில் ₹1 அதனால் கம்முன்னு வீடு கட்டிட்டுருக்கேன்.
கம்பெனி இதில் இருக்கிறத வச்சு விளையாண்டுட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். சர்வர் வாங்குவேன். நீங்கள் சொல்லுங்கள், சர்வர் வாங்கணுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி என் கூட விளையாடணுன்னாலும் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு பரவாயில்ல. மெசேஜ் வந்தால் தான் ஃபஸ்ட்டாக ரொம்ப லேக் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, மைன்கிராஃப்ட்டுக்காரங்க ஓரளவுக்கு லேகை குறைச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து 2Gனால் என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மல் வெயிட்டில் என் கூட வந்து ஆர்டர்னு வச்சுங்க, நீங்கள் வந்து படுத்துடுவீங்க. ஓகேங்களா? இந்த இதில் வந்து என்னால் தூங்க முடியாது. நீங்கள் வந்து படுத்து தூங்கிடுவீங்க. என்னால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, தூங்காமல் நைட்டெலாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். என்னால் தூங்க முடியாது, ரீஸ்பான் ஆக முடியாது. ஒரு சர்வரில் இருந்துச்சுன்னா என்னால் தூங்க முடியும், ரீஸ்பான் ஆக முடியும். அது என்னென்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பக்கா இல்லை கேம் கிளிச்சா என்னன்னு தெரில. நம்ம நிறைய வீடு கட்டியிருந்தோம். அந்த எம்சி பையன் வந்து எல்லா வீட்டும் வச்சுருந்தான். வீட்டில் வச்சுட்டான். அவர் யூடியூபர் தான், இருந்தாலும் அப்படி தான் சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு தான். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக அவர் இருந்தார். அவரை பார்த்து நான் ஒன்று வீடியோ ஆரம்பிக்கல. ஏற்கனவே ஒரு சேனல் இருந்துச்சு. அந்த சேனல் இப்போ யாரோ தூக்கிட்டாங்க. தூக்கலாம் இல்லை பாசங்க, அந்த சேனலில் யாரும் தூக்கலை. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அந்த சேனல் வந்து இது போயிடுச்சு, அந்த ஜிமெயில் போயிடுச்சு. ஃபோன் ரீசெட்டு ஆயிடுச்சு. ரொம்ப லாகுன்னு சொல்லி ஏன் ரீசெட் பண்ணிட்டேன். அதனால் ஐடி போயிடுச்சு. மக்கள் ஆசிக் எஃப்எஃப்னு இருக்கும், போட்டு பாருங்க. எஃப்எஃப்னு வரும் அந்த சேனல். 6 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே நம்ம உங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மைன்கிராஃப்டில் ஹெல்ப் பண்ணுறேன், நேரில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணலாம். ஐயோ, அந்த வீடியோ லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மிங் பட்டுக்குள்ளே ஒரு வழியாயிரும் ஃப்ரெண்ட். ஃபார்மிங், விவசாயி அப்படின்ட்டு இருக்கு ஃப்ரெண்ட். டிச்சாக் ஃப்ரெண்ட். மல்டிப்ளேயர் கூட ஆடலான்னா மல்டிப்ளேயர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் பண்ண தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஒன்றும் இல்லை, அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சீக்கிரமாக. அதுவே எனக்கு போதும்ப்பா, மல்டிப்ளேயரே விளையாடுவேன். இன்றைக்கே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்து நம்ம சேனல் வந்து லோகோ வந்து என்ன வைக்கலான்னு இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் லோகோ வந்து இட்டாச்சி தான் வச்சுருந்தோம். ஓகேங்களா? அந்த சேனல் பேர் வந்து இட்டாச்சி. இப்போ என்ன பண்ணுறோம், மைன்கிராஃப்ட் இட்டாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ வச்சுருந்தோம். அப்படி தான் தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், என்ன லோகோ வைக்கணும், என்ன லோகோ வைக்கலாம், நீங்கள் யோசிங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ் சீக்கிரம் சப்ஸ்கிரைப். லேகாக ஆரம்பிச்சிச்சு கைஸ். பார்த்தாலே தெரியும், நான் லைட்டாக நவர மாட்டேன். ஃபார்மிங் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகுது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுவே நம்மளுக்கு ஓகே தான். இப்போ தான் ஜம்ப் பண்ணால் தலையடிக்குமா, தலையடிக்கும். அடுத்து உங்களுக்கு ஃபோனில் 2G ஓகேங்களா, 2G 3G 4G 5G வச்சுக்கோங்க. அது கூட பிரச்சனை இல்லை. என்ன ஃபோன் இருந்தாலும் நீங்கள் மைன்கிராஃப்ட் ஆடுங்க, இல்லை ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்களா ஆடுங்க. மைன்கிராஃப்டில் உங்களுக்கு தேவையான பண்டில் ஷேடர் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து நான் சொல்கிறேன் கடைசியாக. அந்த ஆப் பேரெலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்துங்க. சொல்லுவேன், சொன்னேன் ஆப் தான் சொல்லுவேன். ஆனால் அது ஒரிஜினலாக எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணேன், ஆனால் அது வந்து ஒரிஜினல் தான். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யூஸ் பண்ணேன். மைன்கிராஃப்ட் அஃபீஷியல்லேருந்தே இது போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் எடுத்தேன். அதை இது ஏபிகே போட்டோ எது போட்டோ கூட ஏற்ற முடியாது. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. சரி வாய்க்கோ ஓரளவுலே ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கிறதுல ஃப்ரீ தான். நீங்கள் இதில் வந்து இது இருக்குது, அது பாருங்க,
ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, காஸ்டியூம். அப்போ உங்களுக்குன்னு வேல்டு உருவாக்கலாம். அப்புறம் ட்ராகன் வேல்டு, ட்ராகனை நீங்கள் டேம் பண்ணுற மாதிரி ஒரு வேல்டு அது இருக்கும். அப்புறம் வந்து இந்த வேல்டு சர்வர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து ஷேட்ரு போட முடியும். அப்புறம் ஃப்ரீயாக நிறையா பண்டில் வாங்க முடியும். அது என்ன ஃப்ரீ ஃபயரில், இதில் மைன்கிராஃப்டில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சில இதில் வந்து அதில் வந்து ஃப்ரீயாக நிறையா கொடுப்பாங்க, நிறைய பண்டில் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணிட்டு, டவுன்லோட்லாம் ஒரு 5 செகண்ட் கூட ஆகாது. நீங்கள் 2G இருந்தாலும் சரி 4G இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் போய் தொடறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 1000 நான் காட்டுறேன். நான் அந்த ஷார்ட்ரு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்க நார்மல் மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்குது. இது காசு கொடுத்து ஏற்றினேன், 29 ரூபா கொடுத்து ஏற்றுறேன். ஆனால் நான் செட்டிங்ஸை மாற்றிட்டேன். செட்டிங்ஸை மாற்றினால என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஷேட்ரு வந்து நான் மேகம் ஷேட்ரு, க்ளவுடுனா மேகம் மட்டும் அழகாக தெரியும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபார்மிங்னு சுற்றி காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, சுற்றி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குண்ணே. ஏற வர முடியல. ஐயோ தெரியாமல் கீழே இருக்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட். அப்புறமா வந்து வைக்கிறேன். இதுங்க ஷேட்ரு காட்டுறேன். இந்த ஷேட்ரு காட்டுக்காகவே உங்களை நான் கூட்டிட்டேன். ஷேட்ரு எப்படி இருக்கும், ஷேட்ரு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். ஆமாம், வீடியோ வர ஓடுதா, ஷேட்ரு வந்திருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட், இந்த வேர்ல்டில் ஷேட்ரு இல்லை, ஷேட்ரே போடல. எடுங்க ஷேட்ரு போட்டு ஆடுறேன். இப்படி ஓகேங்களா, இப்படி இருக்க இதை போயிருங்க. நம்மளால் படுத்தா வெள்ளத்துக்கு வச்சிடும். இந்த பழம் உங்களுக்காக படிக்கும் சொல்லி வர முடியல. படுத்தோடனே வெள்ளத்துக்கு வச்சிருச்சு, சொன்ன மாதிரி பிளாக் ஆகிடுச்சு, வெள்ளத்துக்கு வச்சிச்சு. ஸோ இட்ஸ் அவுட் தான். இந்த ஆப் மூலமாக தானே இது போகிற ஷேட்ரு. இங்கே பாருங்கள், இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. கொஞ்சம் லோடாகவும் வெயிட் பண்ணுங்கள். ஐயோ சார்ஜ் 58 வந்துடுச்சு. இதுங்க விளம்பரம் வரும், இந்த விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுங்க இதை அப்படி தள்ளிட்டு வாங்க. சரி, என்னமோ ஆயிடுச்சு. இதில் கேம் விளாண்ட கொஞ்ச நேரம் கேம் விளாண்டாலும் தான் என்னாச்சு, ரொம்ப லேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். விளம்பரம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விளம்பரம் பார்க்க மாட்டோம், விளம்பரம் பார்த்தாலே இழுத்து வரும். ஆனால் ஸ்கிப் வச்சுட்டு மடியும் வெளிலேருந்து உள்ளே வரான். பேசாமல் நெட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணலான்றதுக்கு வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி விளம்பரம்லாம் போடும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கழுவி ஊற்றுவோம். விளம்பரத்தை பார்த்தாலே, விளம்பரம் போட்டாலே எச்சலாம் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, திரும்ப வந்துடுச்சு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ப்ரோ திரும்ப வேணாம் ப்ரோ. இப்போ ஒரு வழியாக விளம்பரத்தை ஓட்டி விட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு தேவையான காஸ்டியூம் இருக்குது, ஷேட்ரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் போட்ட ஷேட்ரு உங்களுக்கு காட்டுறேன். TTM இப்படி போட்டால் என் ஷேட்ரு வரல. என்ன ஃப்ரெண்ட் நெட்வொர்க்லையான்னு நினைக்கிறேன். ஷேடர் இப்படி பண்ணாலே வந்துடும். இப்படி ஷேடர் நிறைய ஷேடர் இருக்குது. பென்டன் இருக்குது, மாமட்ரிக்ஸ் ஷேடர் எல்லாமே இருக்குது. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறமா போகிறேன். பாய்.